முதல்ல இந்த நிலம் ஒன்றுதான் பாரு. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ மக்காடமியா நட போகிறோம். நம்ம கோழி பண்ணை சுற்றில நிறைய பேர் வாங்கி நடுங்க. இது நிழல் நல்லா கொடுக்கும். நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த காய் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரேட்டு 1000 ரூபா கிட்ட விற்கும். அதனால இந்த கன்று வாங்கி நடுங்க. இது எதுக்காக நடுறோம்? நம்ம முழுசா நிழலுக்கு தான் நம்ம நடுறோம். நிழலுக்கு நட்டாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், எதிர்காலத்தில் யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் நடுறோம். வருமா வராதான்னு அதையும் நம்பி தான் நடுறோம். வருன்ற நம்பிக்கையில் இந்த எங்கள் பொண்ணு நடப்போகுது. இதனுடைய ரேட் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது 500ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். 500ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். ரேட் அதிகம்தான். ஆனால் 3 அடி இல்லை. இது அதிக அடி அதுதான் வேறு தான் சார். இருந்தா அப்படி இல்லை. நல்லா வச்ச மண்ணை தள்ளு. அது அந்த மண் உடையக்கூடாது. பெரும்பாலும் வாங்கி போகிறவங்க கண் எடுத்து போயிட்டு பிப்பாங்க, உடஞ்சிரும். உடையாத இருந்தால் உடனே கிளம்பும். உடஞ்சின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் கிளம்பும். வேறு இருக்கிறதுனால அது பிடிச்சிக்கும், கிளம்பும். கன்று நிறைய இருக்குது. ஒரு 30 கன்று வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு தான் நட்டுக்கிறேன். போதும். இப்போ நட்டாச்சு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ இது நான் நினைச்சேன். வளர்ந்துச்சு இதோட நிலைமை எனக்கு தான். முதல்ல இந்த நிலம் ஒன்றுதான் பாரு.